ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா. அதாவது நமக்கு ஒரு சில வாட்டி நம்மள அறியாமல் மனசு வந்து ஃபெடப் ஆகிடும், அது அப்செட் ஆகிடும்னு சொல்ல பார்த்தியா. என்ன வேண்டி என்ன புண்ணியம், நமக்கு மனசே சரியில்லையே, ஒன்றுமே நடக்க மாட்டேங்கிறது. நம்ம என்ன வேண்டினாலும் என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்கா, நீங்கள் மடப்புறங்கோல் போயிட்டு வந்தால் எல்லாம் நடக்கும்னு சொல்கிறேன் மாமி. பட் நான் இத்தனையோ வாட்டி போயிட்டு வந்துட்டேன், இன்றைக்கி ஒன்றுமே இது வரைக்கும் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கா. பட் நான் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கோ, கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே ஒரு ஊக்கம் கொடுத்துக்கிட்டே தான் நான் இருக்கேன். பட் ஸ்டில் நானே ஒரு பதிவில் போட்டிருந்தேன் ஆக்சுவலாக. அதாவது தேப்பெருமநல்லூரில் அந்த இதில் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற அந்த சுவாமி நாக காசி விஸ்வநாதர் ஆலயம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது பிரதோஷத்தும் பொழுது அந்த கோவிலுக்கு போனவாளுக்கு எப்போ அந்த கோவிலுக்கு போனவாளுக்குமே மறுபிறப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்தலம் அது. அது நானும் போகணும்னு நினச்சிக்கிட்டுருக்கேன், பட் அதுக்கு இன்னும் கை வரல. எனக்கு ரொம்ப சிறப்பான கோவில் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த சிவஸ்தலத்தில் நந்தி இருக்கார். அந்த நந்தி வந்துட்டு என்ன சொன்னாலும் அவர் காதில் போய் நம்ம ஓதணுமா, இந்த மாதிரி எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாச்சுனாக்கா சிவபெருமானே அந்த நந்தி கிட்ட பிரதோஷத்தன்னைக்கு இங்கே வரவாளுக்கு அவள் உன்கிட்ட என்ன சொன்னாலும் அவள் ஒன்று கேட்டால் நீ 1000 அவளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரே வந்து வரம் வாங்கியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. ஒரு இது இருக்குது, அந்த கோவிலை பற்றின ஒரு விஷயம் அது இருக்குது. நானே ஆக்சுவலி அதை இப்போ வீடியோவெல்லாம் பார்த்துட்டு நானும் போஸ்ட் அதை சொல்லியிருந்தேன். பட் என் பொண்ணு அவள் எல்லோரும் போயிட்டு மாப்பிள்ளை அவன் எல்லோரும் போயிட்டு இருந்தால் அவன் எல்லாரும் அந்த கோவிலை பற்றி சொன்ன விஷயங்கள் எல்லாமே கலெக்ட் பண்ணி தான் நான் அந்த பதிவில் நான் போட்டிருந்தேன் ஆக்சுவலாக. அப்போ வந்துட்டு நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தி இருக்கா, அவள் ரொம்ப சிவனோட பக்தியுடைய. அவள்கிட்ட நான் கேட்டேன், என் ரொம்ப கஷ்டப்படுறான்னு இவள் சொல்கிறாளே, இவளை அந்த கோவிலுக்கு நம்ம கண்டிப்பாக போக சொல்லணும், அவளுக்கு அந்த கஷ்டமெல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி நான் அவள்கிட்ட கேட்டேன். நீ இந்த கோவிலுக்கு போயிட்டு வா, உனக்கு எப்போ பார்த்தாலும் நீ பிரச்சனைங்கிறையே, நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னேன். மாமி, அந்த கோவிலுக்கு சனி பிரதோஷத்தன்னைக்கே நான் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு. ஆகும் பிரதோஷம்னாலே விசேஷம், அதை தவிர சனி பிரதோஷம் அப்படின்னா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எனக்கு அப்போ தான் அது ரொம்ப சங்கடமாக இருந்தது. என்னடா அது, அந்த கோவிலுக்கு பிரதோஷத்தன்னைக்கு வரவாளுக்கு நீ ஒன்று கேட்டால் நீ 1000 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வரம் வாங்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த கோவிலுக்கு பிரதோஷத்தன்னைக்கும் போயிட்டு வந்துட்டேன், சாதாரணமாக இருக்கிற நாள்லேயும் நான் போயிட்டு வந்துட்டேன் மாமி அப்படின்னு சொல்கிறா. அப்போ அந்த கோவிலுக்கு போனவாளுக்கு பிரம்மனுடைய எழுத்தை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியே இருக்குது, மறுபிறப்பே இல்லை, உனக்கு பிறப்பு இருந்தாலும் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டால் மறுபிறப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அவனுக்கு என்ன கஷ்டப்பட்டாலும் அந்த எழுத்தை மாற்றி அமைச்சிருமா அந்த தெய்வம். அப்பேற்பட்ட சக்தியும் அந்த கோவிலுக்கு. ஆனால் அவள் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கா. எனக்கு அதுதான் எனக்கு இப்போ கொஞ்ச நாளாக எனக்கு மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. என்னவோ எனக்கு ஒரு சில பேர் நான் இப்போ கேட்குறதெல்லாம் ஒரு சில காரியங்கள் நெகட்டிவாகவே இருக்குது. அது என்னோட நேரமா என்னன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா பாசிட்டிவான காரியங்கள் எனக்கு ஒன்றுமே கேட்க முடியல. அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறோம், சுவாமியை பற்றி இவ்வளோ பேசுகிறோம், எல்லாருக்கும் இவ்வளோ சொல்கிறோம், நமக்கு வந்துட்டு ஒரு சில காரியங்கள் நடக்கலைங்கிறது வேற. இந்த அளவுக்கு அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தவாளுக்கு கண்டிப்பாக நல்லது மட்டுமே தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியுமே அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே நடக்கலை. நான் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் மாமி இருக்கேன், நான் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து 6 மாதம் ஆயிடுது அப்படின்ட்டு ஆகும். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. என்னடா இது, இவ்வளோ தூரம் சொல்லியும் தலையெழுத்து பிரம்மன் எழுதின எழுத்து அவ்வளோதானா, அது பிரகாரம் தான் நடக்குமா, வேறு எதுவுமே இதில் மாற்றம் கிடையாதா? தெய்வத்தை வேண்டினாலும் சரி, வணங்கினாலும் சரி, விளக்கு ஏற்றினாலும் சரி, ஏற்றலைனாலும் சரி, கோவிலுக்கு போனாலும் சரி, போகலைனாலும் சரி, இவ்வளோதானா? அதுவும் எனக்கு புரியலை. இதிலேருந்து எப்படி இதை நம்புறது, ஒரு சில காரியங்கள் எல்லாம் எப்படி நம்புறதுனே தெரியலப்பா. ரொம்ப சங்கடமாக இருக்குது மனசு. நம்ம வந்து பாசிட்டிவான விஷயங்கள், மாமி இந்த கோவில் போயிட்டு இருந்தேன், எனக்கு நல்லது நடந்துருது, இது இந்த மாதிரி பண்ணேன், எனக்கு இப்போ கொஞ்சம் நன்னா இருக்கேன், அந்த மாதிரி எல்லாரும் சொல்ல கேட்டால் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மனசு வருத்தப்படுறது. ஸோ இதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம அந்த கோவிலுக்கு போனால் கண்டிப்பான முறையில் இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காவது நல்லது நடக்குங்கிறோம். என்னைக்காவது நடக்கும் அப்படின்னா அது நம்ம நேரம், அந்த நேரத்தில் தானாக நடந்துட்டு போகிறது. அது கோவிலுக்கு போயிட்டு வந்ததுனால தான் நடந்தது நம்ம சொல்ல முடியாது இல்லையா. நம்மளுடைய நேரம் எப்படி இருந்தால் கண்டிப்பாக அப்போ அந்த ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அது போனாலும் நடக்கும், போகலைனாலும் நடக்கும் இல்லையா.